கொஞ்சம் தள்ளு. சிலதாயே நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க. சொன்னவங்களாம் வந்து உட்காந்து கதை பேசி கட்டிருக்காங்க. வருது இவ்வளோ என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். சரிக்கா, பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு. ராதிகா, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன். இல்ல நான் அப்புறமா 6 மணிக்கு தான் போவேன். இப்போ போல நானு என்ன வீட்டுக்கு போய் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. பசங்களை போய் பார்க்க தேவையில்லையா? இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? இல்ல நீங்க மட்டும் தனியா என்ன பண்ணுவீங்க? எதனா வாங்கணும் கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதனா வாங்கணும் கொள்ளணும்னா லிஃப்ட் கிஃப்ட்லாம் இருக்குது. அதில் போய் ஏறி இறங்கி நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். புரியுதா? கூடலாம் நீ இருக்க தேவையில்ல. நீ போய் பசங்க போய் பாரு, மாடை பாரு. என்னத்தை எப்படி சொல்றீங்க நீங்க? ஐயோ, நைட்டு வரைக்கும் எந்திரிட்டு போலான்னு பார்த்தேன் நானே. அதான் உங்க மாமியார் தான் சொல்றாங்களே, எல்லாத்தையும் நான் போய் வாங்கிக்க, நான் போய் பாத்துக்கிறேன்னே. உங்க மாமியாரே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது உனக்கு நேரம் அதிகா? அதுக்கு இல்லத்த, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லடி எனக்கு. குழந்தைங்கள போய் பாரு. சரிங்க அத்தை. என்ன அவரை இருக்க சொல்லுவா உங்க கூட? குழந்தைங்க பத்த வார்டில் ஆம்பளைங்களாம் சேர்க்க மாட்டாங்களாம், லேடிஸ் மட்டும் தான் இருக்கணுமா. அதனால நான் மட்டும் இருக்கிறேன். அவனை கூட இழுத்துன்னு போ. அவங்க கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தான். வேலைக்கு கிளம்பிடுவான். ஏன் வேலை லீவ் போட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு ஒரு திரும்பி வேலைக்கு போயிருக்காரு? எதுக்கு நீ கத்துற? முதல்ல பழப்பு பார்க்கணும்ல. கொஞ்ச நேரம் வந்து தங்கச்சி பார்த்துட்டு திரும்பி போய் வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துருக்கான் போல இருக்கு. போட்ட கூட போனால் தானே காசு கிடைக்கும். குடும்பத்துக்கு காசு தேவையில்லையா? தங்கச்சி பக்கத்துல உட்காந்து என்ன காசு கொடுக்குறாங்களா? அதுக்கு இல்லத்த, எங்க அத்தை மட்டும் தனியா இருக்கிறாங்களே, கூட இருக்கட்டும்னு பார்த்தேன். அதெல்லாம் அவளே பார்த்துப்பா எல்லாத்தையும். ஆமா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நீ வந்து ஒரு 12 மணிக்கா சாப்பாடு வந்தா போதும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வரணும் அவசியம். வீட்டுக்கு இருக்க வேலையெல்லாம் பாரு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பு, வேலையை பாரு. காலையில டிஃபன் வேணவா? காலையில டிஃபன் செஞ்சு எத்தனை வரத்த? 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நீ 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துனா பசங்க யாரும் ஸ்கூலுக்கு அனுப்புவா? ஒன்றும் தேவை கிடையாது. காலை டிஃபன் நான் வந்து ஹோட்டலில் வாங்கிக்கிறேன். நான் இங்கே தான் இருக்குது ஹோட்டலில், நாங்கள் வாங்கிக்கிறேன். மதியம் சாப்பிட மட்டும் ஒரு 12 மணிக்கா இது வந்தால் போதும். காரம் கொஞ்சமாக போட்டு இந்த கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல் பற்றி அதெல்லாம் செஞ்சு எடுத்து சாதம் வச்சு எடுத்துன்னு கொஞ்சம் ரசம் வச்சு எடுத்துனுவா. உங்கள் மாமியார் இருக்கிறத குழம்பு செஞ்சு எடுத்துனுவா போதும். புள்ள பற்றவங்களுக்கு கேரட் பீட்ரூட்லாம் கொடுக்கணும், அதான் நல்லது உடம்புக்கு. அப்படியே முட்டை கூட வேக வச்சு எடுத்துனோடி. சாப்பிட்றதானே சாப்பிட்டா? சாப்பாடுலாம் இப்பயே கொடுக்கலாமா? நைட்டில் தான் சாப்பாடுலாம் கொடுக்கூடாது, டிஃபன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஜீரணம் ஆகாது சொல்லிட்டு மதியானம் கொடுக்கலாம் சாப்பாடுலாம். கொஞ்சமாக சாப்பிட்டான். புள்ள பற்ற உடம்புலேருந்து எவ்வளோ சத்து போயிருக்கோம். குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே, சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தால் எப்படி அவ்வளோ சத்து கிடைக்கும்? சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வா. சரிங்க தே. ஆனால் இல்லாமல் கொடுக்கணும். அதேமாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி சமைக்காத எதையும், புரியுதா? எண்ணெயே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நெய் ஊற்றிக்க எது வந்தாலும். நெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சி கூடிய எது வந்தாலும், புரியுதா? கடுகுலாம் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பற்றி வரலாம். பசு நெய்யை வாங்கி வச்சுக்கோ. அரிமில் வச்சிருக்கிறா பாரு, அவட்ட கீழே தருவா. சரிங்க தே. அவ்வளோ காரம் சேர்க்காம இருக்குமோ அவ்வளோ நல்லது. காரத்துக்கு பதில் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாத, புரியுதா? மிளகுத்தூள் போட்டுக்கோ. மிளகுத்தூள் வந்து வயிற்றுல இருக்க புண்ணியம் ஆத்தம் கொஞ்சம் காரமாக கொடுக்கும். அதான் உடம்புக்கு நல்லது. ஐயோ, நிறைய செலவு எடுக்கும் போல இருக்கு. பசு நெய் வாங்குறது உனக்கு அவ்வளோ செலவா? இல்லை சொன்ன அப்படி சும்மா. பசு நெய் தான் நல்லது உடம்புக்கு. மிளகு நல்லா லேசாக வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கோ. கடையில் வாங்கினு வச்சுக்கோ, கட்டுப்படி ஆகாது. மிளகு தூளில் அது 50 தூள் தரா. 10 ரூபாயோ 5 ரூபா தெரில. அதெல்லாம் நல்லாவே கூட இருக்க மாட்டேது. அது ஒரிஜினலாக என்ன நமக்கு தெரியாது, புரியுதா? நம்ம வந்து மிளகு வாங்கி லேசாக வறுத்துட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோ. எது செய்யறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கொடு. அதுதான் உடம்புக்கு நல்லது. சீக்கிரமாக புண்ணெல்லாம் ஆறும். சரிங்க. சரி, நம்ம கிளம்பலாமா? மணி ஆகுது. கிளம்பலாம். சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சுல. அப்புறம் சூடாக எதுவும் கொடுக்காதீங்க. காப்பி இப்பெல்லாம் சூடாக கொடுத்துறாதிரியா? சரி. நல்லா ஆத்திய நல்லா ஆற வச்சு கொடு. அப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், ஞாபகம் இருக்குதுல்ல? தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். கூடிய பக்கத்துலேருந்து பார்த்துக்கோ. நைட் எல்லாம் குழந்தை அழுவும், தூக்கி வச்சு நிற்கணும் ஒருத்தர். நீ ஒண்டியாலாம் பார்த்துப்பியா? இல்லைன்னா நான் வேணா இருக்கட்டுமா? ஐயோ, வேணாம். ஏன்டி அப்படி பதற? ஏற்கனவே அந்த நசுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்குது. அந்த பாட்டியை மட்டும் இங்கே இருக்கக்கூடாது, வேற யார் வேணா இங்கே இருக்கலாம், யாரா ஒருத்தர் மட்டும் இருக்கணும், அந்த பாட்டியை விட்டு போயிடாதீங்க அப்படி சொல்லிடுது. உன்னை பார்த்தாலே அது பயப்படுது. அவன் என்னை பார்த்தா பயப்படுறா? நான் தானே அவளை பார்த்தாலே பயப்படுறேன். என்ன கத்துறாடி? எனக்கு மேலே கத்துறாடியாவா? வேணாம், நீங்க இருக்க வேணாம். உங்களுக்கு அந்த நசுக்கு ஆக மாட்டேங்குது. வாப்பா, நான் கிளம்புறேம்மா. பெரியம்மா, நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? நாங்களும் கிளம்புறோம். இங்கே விருந்த போடுறாங்க வேலைக்கு சாப்பிட்டு உட்காந்துக்கிறதுக்கு. அவங்க அம்மா தான் இருக்கிறாங்களே, அவங்க அம்மா சொல்லி பார்த்துப்பாங்க. நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். சரி, பார்த்து பத்திரமா போய் சேருங்க. வீட்டுக்கு போனோன்னு ஃபோன் பண்ணுற ராதிகா. எங்க நான் வேணா இங்கே இருக்கட்டுமாங்க? அவங்க அம்மா வேணா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றேன். வசந்தி நான் பார்த்துக்கிறேன் நைட்டுக்கு. என்னம்மா, ராதிகா வேணா இங்கே இருக்கட்டும்மா. நீங்கள் வீட்டில் போய் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்கம்மா. வேணாப்பா, அவள் போனால் குழந்தைங்கள பார்த்துப்பா. நான் என் பேரப்பிள்ளை பார்த்து நான் இங்கே இருக்கிறேன். பார்த்தியா, புதுசாக ஒரு பேரப்பிள்ளை வந்த பிறகு என் பேரப்பிள்ளைய பார்த்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, இப்போ சதீஷ் சஞ்சுலாம் அவங்க பேரப்பிள்ளை இல்லையாம்மா? ஏன்டி நீ வேற? சதீஷ் சஞ்சுலாம் என் பேரப்பிள்ளை தான். யார் இல்லைன்னு சொன்னது? இப்போ புதுசாக ஒரு பேரப்பிள்ளை வந்துக்குது. அந்த பத்திரமா வீட்டுக்கு விட்டு வரல, அதான் நான் சொன்னேன். புதுசாக வந்த பேரப்பிள்ளை தான் இப்போ பெருசாக போச்சு. பழைய குழந்தைங்கன்னா மறந்துட்டீங்க. சதீஷ் சஞ்சு போய் நான் மறப்பனா? வசந்தி என்னைக்கா இருந்தாலும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. சதீஷ் சஞ்சு தான் உங்களுக்கு நிரந்தரம். வசந்தி என்னைக்காவது ஒரு நாள் தான் குழந்தைய கூட்டு வந்து காட்டுவா. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யார் அதிகா? சும்மாவே இருக்க மாட்டேடி கொஞ்ச நேரம்? அவ சொல்றது சரிதானே. பொண்ணோட குழந்தை வந்து எப்படி இருந்தாலும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டு வந்து காமிப்பாங்க. தீபாவளி பொங்கல் எப்பயாவது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். பையன் குழந்தைங்க இருந்தா நம்ம கூட இருக்குங்க. ஏன் டெய்லி போய் பார்த்துங்களா? யார் பார்க்க கூடாது சொல்றது பார்க்கலாம். தினமும் உங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்றீங்களா? போ, யார் வேணும்னு சொன்னது? பஸ் தான் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஏறி போய் இறங்க, திரும்பி ஏறி வா. அதுலயே யார் உன்னை கிடக்குது? சம்மந்தி வந்து வராதுன்னு சொல்லிடுவாங்கன்னா சம்மந்திக்கு பயப்படுறியா?
நானும் வரக்கூட டெய்லியும் போய் பார்த்துட்டு வரலாம். அவன் எதனா பேசட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு. உனக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வரேன். ஐயோ சண்டை போடுறதுல குறியா இருக்கிறாங்களே. இப்போ 5 மாதம் எப்படிதான் வசந்தி எங்கள் வீட்டில் தானே இருக்கணும். 5 மாதம் கழிச்சு தான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும். அது வரைக்கும் என் பேரப்படி நல்லா கொஞ்சிக்கிறேன் நான். சரி நல்லா கொஞ்சம் அதுக்கப்புறம் டெய்லியும் போய் பார்த்துட்டு வரலாம். பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டேன். போகலாம். வசந்தி நாளைக்கு வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ண என்ன எடுத்துன்னு வரணும் நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு வசந்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் நான் கூட அதான் நினைக்கிறேன். அதான் நீ ஃபோன் பண்ண என்ன எடுத்துன்னு வரணும், சாப்பாடு இப்படி எடுத்துன்னு வரணும், முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஆசை பண்ணிட்டு கேட்டு வைக்கிறேன் நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புறாங்க நான் சொன்னதுக்கப்புறமா நீ அரசு கழுவி போடு. அப்புறம் நீ கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் திரும்பி தூக்கி போக முடியாது. சரிங்க அத்தை, நீங்கள் கேட்டுட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் காலைல ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணட்டுமா உங்களுக்கு? பண்ணு அதுக்குள்ள டாக்டர் கிட்ட கேட்டு அதை பொண்ணு சொல்லும். ஏமா நாளைக்கு நான் வந்து பாக்குறேம்மா. நாளைக்குலாம் நீ ஒன்றும் இங்கே வரத்தாவில்ல, நீ நேரம் போய் வேலையை போய் பாரு. நாங்கள் பார்த்துக்குறோம் இருக்கிறவங்க. அப்படிமா சொல்றீங்க? அப்ப நான் வேலைக்கு போயிடுவேன் நாளைக்கு காலையிலையா? போ உன் பழப்ப போய் பாரு போ. வசந்தியோட புருஷனே வேலைக்கு போயிட்டான். உனக்கு நடா நீயும் போடா வேலைக்கு. அவங்க அங்கே போய் அவங்க வேலையை போய் பாருங்க. ஏமா வேலைக்கு போவா வேணாமா கரெக்டா சொல்லுங்கம்மா. அந்த பாட்டி சொல்றதை பார்த்தா இதை என்ன குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்குமா? ஆமா குத்தி காட்டி தான் பேசுறாங்க. நாளைக்கு வந்து வசந்தி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களே, இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போத்தவில்லையா, வண்டி கிண்டி பிடிச்சிட்டு போத்தவில்லையா, நீ பாட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டா எப்போ கூட்டின்னு வரது? ஒரு புள்ள பத்த கூப்பிட்னா நல்லா கேளுங்க அத்தை. வேலைக்கு போக சொன்னா அப்படியே பல்ல காமிச்சிட்டு கிளம்பி போயிடுவாரு. ஆமாப்பா நாளைக்கு வந்து வசந்தி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீ கிளம்பி போப்பா வேலைக்கு. சரிங்க பெருமா, எனக்கு சொன்னா தானே தெரியும். நீங்களா இருக்கீங்க, நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வேலைக்கு போலான்னு பார்த்தேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஹாஃப் டேவாவது லீவ் போட்டுப்பா. காலையில எப்படி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வசந்தி வீட்டை விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கூட கிளம்பு. நீ உன் பழப்ப பார்த்தா தான் வீட்டில் சாப்பாடு. நீ உன் பழப்பையும் பாரு. இங்கே தங்கச்சி கொஞ்சம் பார்த்துக்கோ. மாப்பிள்ளை வீட்டில் வந்து மாப்பிள்ளை வந்து வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற இருக்கு. இருக்கட்டும் விடு. அவங்ககிட்ட நம்ம சண்டைக்கு போக முடியாது. வந்து இங்கே இருங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் திமிர் அதிகம் தான். இருந்து பார்த்துக்கலாம்ல. மாப்பிள்ளையும் சம்மந்தியும் வந்து உடனே போயிட்டாங்க. சரி விடுங்க அத்தை. எனக்கு இன்னும் கோவம் அடங்கலை. எப்படி பேர் வைக்கும்போது வருவாங்கல்ல உங்க வீட்டுக்கு, அன்னைக்கு இருக்குது கச்சேரி. ஐயோ அங்கே வச்சு சண்டை போட போறீங்களா? ஆமா சண்டை தான் போட போறேன். இப்போ மட்டும் எதுக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு வந்தீங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்து குழந்தைய பார்த்துக்கு துப்பு கிடையாது. இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்குறப்ப. ஐயோ சண்டை பெருசாக போகும் போல இருக்குதே. நான் சொன்னாலும் நான் கேட்காம விட மாட்டேனே. சரிம்மா மதியத்துக்கு மேலே இப்போ நான் வேலைக்கு போறேன். நான் எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருக்கேன். காலையில் வண்டி எடுத்துன்னு வரேன். போயிடலாம் வண்டியிலே. என்ன பண்ணீங்க எடுத்துன்னு வரீங்க? ஆட்டோ தான். யாரு அந்த மணி ஆட்டோவா? ஆமா அந்த ஆட்டோ தான். வேற கார் எத்தனை சொல்ற? காருக்குள்ள எவ்வளவு காசு கேட்பாங்க தெரியுமா? ஒரு புள்ள பெத்த பொண்ணு ஆட்டோல நம்ம ரோடே சரி கிடையாது. அப்படி குழுங்கும் ஏற்கனவே பச்சை புண்ணா இருக்க உடம்ப அந்த ஆட்டோல ஏற்றி வச்சுக்கின்னு இன்னும் மேல மேல புண்ணாக்க போறீங்களா? ஏங்க கொஞ்சமா அது அறிவு இருக்குதா இல்லையா? காருக்கு எவ்வளவு கேட்பாங்க? ஒரு 1000 2000 கேட்பாங்களா? ஒழுங்கா காரை இட்டுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வெளியிலே நிறைய கார் இருக்குது. எதனா கார் போய் நீ பேசுனீங்கன்னா கூட ஒரு 100 200 கம்மி பண்ணுவாங்க. கார் எடுத்துன்னு நாளைக்கு இட்டுன்னு போங்க வசந்தியா வீட்டுக்கு. ஆட்டோலாம் வேணாப்பா. ஆமா ஆட்டோல போனா நல்லா உடம்பே கெட்டு போயிடும். காசு கூட நான் தரேன்ப்பா. கார்லயே போலாம். அதுக்கு இல்லம்மா காசு இருக்கு என்கிட்ட. சரி ஆட்டோவில் போனால் 100 200 முடிஞ்சு போயிடுமேன்னு பார்த்தேன். இப்போ கார்லன்னா 2000 3000 கேட்பான். தங்கச்சி கோசம் அது கூட செலவு பண்ண மாட்டியாப்பா நீ? சரிம்மா அதுக்குள்ளே ஃபீல் பண்ணாதம்மா நீ. சரி ராதிகா, உங்கள் அக்காவும் பெரிய பொண்ணும் குழந்தையாண்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க. பொழுதோட குழந்தைங்க வர ஸ்கூல்லேருந்து வந்துடும். சரிங்க. நீங்கள் எப்போ கிளம்புறீங்க வேலைக்கு? நான் வேலைக்கெல்லாம் கிளம்பல. நான் எங்கள் அம்மா கூடயே இருக்கிறேன். நீ போ, நீ காலையில் வந்தால் போதும். நம்ம வேறம்மா குடிக்க தண்ணி கிண்ணி ஏதோ வேணும், காஃபி வேணும், டிஃபன் வேணும். என்ன பண்ணுவீங்க? யார் போய் வாங்கிட்டு வந்து தருவா? நான் இங்கே இருக்கிறேன். காலைல வசதி எதுவுமே வீட்டில் விட்டுட்டு நான் அதுக்கப்புறமா வேலைக்கு போய்க்கிறேன். லீவ் சொல்லிக்கிறேன் 2 நாளைக்கு. எப்பா என் புருஷன் இப்போதான் குடும்பஸ்தனா நடந்துக்கிறான்ப்பா. பொறுப்பு வந்துட்டு இருக்குது. எப்பா அங்கே உள்ள ஒருத்தர் மட்டும் தான் சேர்ப்பாங்க. என்னை மட்டும் தான் உள்ள விடுவாங்க. இன்னும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவேன்? அங்கே வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குதுமா. நாங்கள் இருக்கிறேன். நீங்கள் எதுனா வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டு திரும்ப அங்கே போயிருக்கிறேன். ஏங்க நைட்டில் எங்கெங்க தூங்குவீங்க? நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிறாங்க. நான் போய் சுற்றி பார்த்து தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலில். வெயிட்டிங் ஹால்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து படுக்கிறதுக்கு கட்டில் மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் பெட்டுலாம் கிடையாது, கட்டில் மாதிரி இருக்குது. அதை படுத்துக்கலாம். நாங்கள் படுத்துக்கலாம். நீங்களாம் வீட்டுக்கு போங்க. பரவாயில்லையே அதெல்லாம் வரக்குதா? சரிப்பா பார்த்துக்கோ. தங்கச்சியும் அம்மாவையும் குழந்தைய பார்த்துக்கோ. சரிங்க பெரியம்மா. இப்போதான் நிம்மதியாக இருக்குது. சில தைய மட்டும் தனியாக விட்டு போனால் எப்படி பார்த்து போல என்ன ஏதோன்னு பார்த்தேன். பரவாயில்ல அங்கே தர கூட இருக்கான்னு சொல்லிட்டானே. எங்க அப்போ நைட்டுக்கு டிஃபன் மட்டும் என்னங்க பண்ணுவீங்க? நான் எடுத்துன்னு வருவா? இல்லை ஒன்றும் எடுத்துன்னு வர தேவையில்ல. நாங்கள் இங்கே வாங்கிக்கிறோம் கடையில். இங்கே நல்லா தான் இருக்குது நீ செய்கிறத விட. நெட்டக்காரங்க கொழுப்பு பற்றியா? நான் செய்கிறத விட இங்கே நல்லா இருக்குதான். இதுங்கெல்லாம் டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட சொல்லி இதுங்களும் சித்திரவதை பண்ணியிருக்கணும். வேலைக்கு வட்டமாக ஆக்கி கொட்டோம்ல அந்த திமிரு. எனக்கு நான் ஒன்று சாப்பிட்டா நல்லா ருசியாக தான் இருக்கும். நான் சமைக்கிறத விட நல்லா தான் இருக்கும். அதான் நல்லா இருக்குது. நைட்டுக்கு நாங்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இல்லைன்னா தோசை கூட வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். டிஃபன்லாம் எடுத்து நீ ஒன்றும் வரத்தவில்ல. நீ வீட்டில் இரு, குழந்தைங்கள பார்த்துக்கோ. அப்படியே செண்பகத்துக்கு தண்ணி வையே, அதை பட்டினி போட்டுறாத. பிள்ளைலாம் கொஞ்சம் போட்டு விடு. சரி அதை நான் பார்த்துக்கிறேன். காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணு. நான் எது நாங்கள் என்ன வேலை சொல்கிறோம். ரெடி ஆயிரு. டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுவோம். டக்குன்னு பஸ் ஏறி வந்துரு. வந்து இங்கேருந்து இட்டுன்னு போயிடலாம் சந்தியா. சரிங்க சரி எனக்கு கிளம்புற மணி ஆகுது. ராகுல வர வந்துடும் பொழுது. ஆமாம் ராகுல வரத்துக்கு நம்ம கிளம்புற முதல்ல. சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாதீங்க. சரிங்க அத்தை. எங்கள் அக்காவையும் பெரிய பொண்ணையும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா? சரி அனுப்பி விட்றேன். நீங்கள் போயிட்டு அங்கே கார் நிப்பாட்டி வச்சுக்காங்களா, அங்கே இருங்க, வெயிட் பண்ணுங்க. அங்கே சேரலாக இருக்கு, உட்காந்துங்க, வந்துடுவாங்க இப்போ உடனே. சரி அத்தை நம்ம போகலாமா? சரி கிளம்பலாம்.
என் மருமகளை அந்த டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துன்னு வர சொல்லு. ஐயா வீசின்னு வருவா அப்படியே. சொல்றேன் பெரியமா. 3 பேர் அங்கே கூடி என்ன பண்ணிருக்கிறாளுங்க தெரியல. அந்த குழந்தைய தூங்க விடாம அமக்கலம் பண்ணி இருப்பாளுங்க. வசந்தியும் தூங்க விட மாட்டாளுங்க. இந்த 3 பேரும் அனுப்பிச்சு விடு இந்த பக்கம். வெளியில வந்தாங்கன்னா கூட சுத்தமா மறந்துடுவாளுங்கம்மா. அதை அனுப்பிச்சு பெரியமா. சரி பாப்பா, அவங்க போய் அனுப்பிச்சாதான் இவங்க போக முடியும். சரி பார்த்து பத்திரமா போயிடுங்க. சரி நீ பத்திரமா நைட்ல குழந்தை அழுவாம பாத்துக்கோ. சரி சரி. அதில் கூட வீட்டில் வந்து கூட தூங்கிக்கலாம். சரி நாங்கள் கிளம்புறோம்.